மாறன் வீரா சீரியல் செப்டம்பர் 23 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, வீரா வந்துட்டு சமயக்கட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறத ராமச்சந்திரன் பார்த்துடுறாரு. பார்த்ததோட கோவமாகி நேராக வீராவை கூப்பிடுறாங்க. வீரா அங்கேருந்து வந்து சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, ராமச்சந்திரன் கேட்குறாரு, இங்கே பாருமா வீரா, உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன், நீ சமயக்கட்டு பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தனா இல்லையா? என் பேச்சுக்கு நீ மரியாதை கொடுக்க மாட்டியா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, மாமா உங்க பேச்சுக்கு நான் மரியாதை கொடுக்குறேன், அதோட இந்த குடும்பத்தையும் நான் ரொம்ப மதிக்கிறேன். பாருங்க மாமா, ஒருவேளை இந்த வீட்டுல 2 சமயக்கட்டு இருக்கு, 2 சமயக்கட்டுல சமைக்கிறாங்க அப்படின்னு வெளியில யாருக்காவது தெரிய வந்துச்சுன்னா என்ன நினைப்பாங்க? நான் வீட்டுக்கு வந்ததோட குடும்பத்தை பிரிச்சுட்டேன்னு நினைப்பாங்க. ராமச்சந்திரன் ஐயா இப்படி குடும்பத்தை பிரிய விட்டுட்டாரே அப்படின்னு எல்லாரும் நினைப்பாங்க. அதோட ஒரு வீட்டுல 2 கட்டில் இருக்கலாம், 2 கார் இருக்கலாம், 2 பைக் இருக்கலாம், எது வேணாலும் 2 இருக்கலாம். ஆனா ஒரு குடும்பத்துல சமயக்கட்டும் பூஜை அறையும் 2 இருக்கவே கூடாது மாமா. நான் வீட்டுக்கு வந்ததோட இப்படி பிரிச்சுட்டேன்னு யாராவது நினைச்சா என்ன பண்றது அப்படின்னு. அப்ப ராஜேஷோட அம்மா நினைக்கிறாங்க, ஆஹா இவ சரியான ஆளா இருப்பாளே, போட்ட போர்டுலேயே ராமச்சந்திரன் வாயடிச்சு போய் நிற்கிறாரே அப்படின்னு. அப்போ நம்ம வள்ளி சொல்கிறாங்க, அண்ணா வீரா சொல்கிறதும் உண்மைதானே, இவ வந்ததோட குடும்பத்தை பிரிச்சுட்டா அப்படின்னு எல்லாரும் தப்பாக பேசுவாங்கல்ல, இந்த குடும்பம் பிரியறதுக்கு நீ பார்த்துக்கிட்டு இருந்தன்னு எல்லாருமே தப்பாக பேசுவாங்கல்லன்னா, அதனால நீ கொஞ்சம் அமைதியாக இரு, வீரா சமைச்சா சமைக்கட்டும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராமச்சந்திரன் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போ மாறன் நினைக்கிறாரு, வீரா சரியான ஆளா இருக்காளே அப்படின்னு. அப்ப ராமச்சந்திரன் எதுவுமே பேசாம அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப ஒண்ணுமே பேசாம போறத பார்த்துட்டு கண்மணி நேரா வீராவை பார்த்து, பாத்தியா மாமா எதுவுமே சொல்லாம போயிட்டாரு, அப்பன்னா நீ சமயக்கட்டுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு தான் அர்த்தம், நீ சமயக்கட்டுக்குள்ள போகாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு வீரா சொல்றாங்க, கண்மணி இன்னுமா புரியல, ஒருவேளை நான் சமயக்கட்டுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னா மாமா இந்நேரம் என் மூஞ்சிக்கு நேராவே சொல்லியிருப்பாரு, நீ சமயக்கட்டுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு. அவரு அமைதியா போறாரு அப்படின்னா நான் சமயக்கட்டுக்குள்ள போகலாம் அப்படின்னு அர்த்தம், இது கூட தெரியாம இருக்கியா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு கண்மணி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீரா சொல்றாங்க, சரி சரி தள்ளுங்க, மாமா கூப்பிட்டாரு அப்படின்னு சமயக்கட்டுக்குள்ள இருக்கிற வேலையெல்லாம் அப்படி இப்படியே போட்டுட்டு வந்துட்டேன், நான் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு மாறன் நினைக்கிறாரு, ஆஹா இவ போட்ட போர்டுல அப்பாவே வாயடிச்சு போயிட்டாரே அப்படின்னு. அதுக்கப்புறம் கண்மணி இதையெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப வள்ளி அங்கேருந்து போயிட்டு நேரா கண்மணி கிட்ட, என்ன 2 பேரும் வாயடிச்சு போய் நிக்கிறீங்க, வீரா பேசுனதை பார்த்துட்டு உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலையா, நீங்க என்ன பண்ணாலும் வீரா இங்கதான் இருப்பா, வீரா சமைக்க போறா, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நீங்க வேடிக்கை பார்க்க போறீங்க, அவ பேரு எதுக்காக வீரா அப்படின்னு வச்சிருக்கீங்கன்னு இப்ப புரியுதா, அவ ஒரு விஷயத்த கையில எடுத்தன்னா அதை முடிக்காம விட மாட்டா, எல்லாத்தையும் நின்றுகிட்டே வேடிக்கை பார்க்காதீங்க, கொஞ்சம் ஆறாமற உட்காந்து வேடிக்கை பாருங்க, கால் வலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி கிண்டல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை கேட்டுட்டு கண்மணி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப ராஜேஷோட அம்மா சொல்றாங்க, அடியே இந்த வீரா இன்னொரு இப்படி பேசுறா, நம்ம செய்யற ஒவ்வொரு திட்டத்துக்கும் அவ தடையா வந்து நிப்பா போலையே அப்படின்னு. இதை கேட்டுட்டு கண்மணி சொல்றாங்க, அவ எத்தனை நாள் இப்படி இருக்க போறான்னு நானும் பார்த்துடுறேன் அப்படின்ட்டு கண்மணி கோவப்படுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி ஸ்ட்ரைட்டா நம்ம வள்ளியை காமிக்கிறாங்க. வள்ளி வந்துட்டு நேரா அந்த பிருந்தா வீட்டுக்கு போறாங்க, அதாவது நம்ம வீரா வீட்டுக்கு தான் போறாங்க. அங்க வள்ளி போயிட்டு நேரா பிருந்தாவா பாக்குறாங்க. பிருந்தா நேரா வள்ளிய பார்த்ததோட வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க. அப்ப அந்த வீராவோட அம்மா சொல்றாங்க, நீங்க வந்த பிறகுதான் வீரா வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு பொட்டு படிக்கையெல்லாம் எடுத்தா, நான் கூட அவ நீங்க ஏதோ பேசுனதுனால கோவத்துல எங்கேயோ கிளம்புற அப்படின்னு தப்பா நினைச்சிட்டான், அதுக்கப்புறம் நேரா மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு கிளம்புனதோட தான் எனக்கு நிம்மதியா ஆனிச்சு அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளி சொல்றாங்க, நான் என்ன சொன்னேன், குடும்பத்தை கொஞ்சம் பார்த்துக்கோ, குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு எடுத்து சொன்னேன். எல்லாத்தையும் அவ காதுல வாங்கிட்டு சரி நான் மாறனோட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா, அதனாலதான் உடனே அவ வீட்டுக்கு கிளம்பிட்டான், இல்லைன்னா அவ வீட்டுக்கு கிளம்பிருப்பாளா, உங்களுடைய கஷ்டத்தையும் எடுத்து சொன்ன அவ உடனே புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட பிருந்தா சொல்றாங்க, இப்ப கூட நம்ப முடியல, அக்கா வந்து கோவப்பட்டான்னா என்னைக்குமே வந்துட்டு அந்த கோவத்தை வந்து மறந்தே போக மாட்டா, எல்லாத்தையும் அப்படி இப்படி ஞாபகம் வச்சுப்பா, ஆனா நீங்க சொன்ன உடனே அவ கிளம்புனதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, சரி ஓகே,
எப்போ வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு விருந்து கொடுக்க போறீங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அவங்க சொல்றாங்க, கண்மணி ஏதாவது சொல்லுவாளோன்னு பயமா இருக்கு அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாருங்க, தப்பு பண்ணா நீங்களும் தான் வந்துட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். சின்ன பிள்ளைங்க அப்படிதான் கோவப்படுவாங்க. அவங்களுக்கு நீங்க தான் எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். இங்க பாருங்க, நாளைக்கு வீராவுக்கும் மாறனுக்கும் விருந்து ஏற்பாடுகளை பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. என்னென்ன வேணும் அப்படின்னு இன்னைக்கு சாயந்தரமே லிஸ்ட் போட்டுடுறேன். லிஸ்ட் போட்டு போயிட்டு மார்க்கெட்ல வாங்கிட்டு வந்துடுறோம். நாளைக்கு தடபுடலா விருந்து வச்சிடலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளி சொல்றாங்க, அம்மாவை விட நீ ரொம்ப ஃபாஸ்டா இருக்கே அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அக்கா சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அது போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு வள்ளி சொல்றாங்க, நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, எனக்கு மாறன் மாமாவை பத்தி இப்பதான் எனக்கு புரிய வந்துச்சு. அதனாலதான் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு வள்ளியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி நேரா கடையை காமிக்கிறாங்க. கடைக்கு வந்துட்டு மாறனும் வீராவும் போறாங்க. அப்ப கடையில பார்த்தா யாருமே இல்ல. மாறன் கேக்குறாரு, என்ன கடையில யாருமே இல்ல, எல்லாம் லீவ் போட்டு போயிட்டாங்களா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, காலையில வந்தப்ப கூட எல்லாருமே இருந்தாங்களே, இப்ப எங்க போனாங்க அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, அதான் எனக்கும் தெரியல, எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு. அப்பன்னு பார்த்து டக்குன்னு வெடி வெடிக்குது. வெடி வெடிச்சதோட அவங்க மேல நிறைய கலர் தாளெல்லாம் விழுகுது. அப்ப நிறைய பலூன்ஸ் எல்லாம் வருது. அதை பார்த்துட்டு வீரா வந்துட்டு மாறனை முறைக்கிறாங்க. மாறன் சொல்றாரு, அடியே எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடி அப்படின்னு. அப்ப அங்க உள்ளவங்க எல்லாம் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வீரா நேரா மாறனை பார்த்து முறைக்க மாறன் சொல்றாரு, ஏய் சத்தியமா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லடி அப்படின்னு. அப்ப அங்க உள்ளவங்க, என்ன ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன உடனேயே காலையில அண்ணி தனியா வந்தாங்க, சரின்ட்டு வீட்டுக்கு போயிட்டு நேரா உங்களையும் கூட்டிட்டு வந்துட்டாங்களா? மாறன், நீ சரியான ஆளுதான். அண்ணி மேல அவ்வளவு லவ்வா இருந்து இப்படியே தாலி கட்டிட்ட. நீ தாலி கட்டின பிறகு அண்ணி ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அன்னிக்கு உன் மேல அவ்வளவு லவ் போல. அதான் உடனே ஏத்துக்கிட்டாங்க. எங்களுக்கு அப்பவே தெரியும், நீங்க ரெண்டு பேரும் கடையில பேசிக்கிட்டதை பார்த்து நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்களுக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. நீங்க ஏதாவது கேட்க போய் நீங்க எங்களை திட்டிடுவீங்களோ அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப பயம். அதனாலதான் இத்தனை நாளும் கேட்காம இருந்தோம். ஆனா இப்ப வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல, நீங்க ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி நிறைய புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மாறன் அதிர்ச்சி ஆகுறாரு. ஆகா, இது எல்லாமே நம்ம தான் சொல்லி கொடுத்தோம்னு அவன் நினைக்க போறாளே அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, நேத்து நைட்டு எப்படி அப்படின்னு கேட்க, அப்ப க வீரா வந்துட்டு வெக்கப்படுற மாதிரி சிரிக்க, அப்ப அவங்க சொல்றாங்க, ஐயோ அண்ணி வெக்கப்படுறாங்க, மாறனை வெக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஸோ அப்பன்னு பார்த்து வீரா நேரா மாறனை பார்த்து, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இல்ல நான் உங்ககிட்ட எதுவும் தனியா பேச வர முடியாதுரி, அடிச்சாலும் அடிச்சிருவோம் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு போக, உடனேயே அங்க உள்ளவங்க, மேடம் வந்துட்டு தனியா கூப்பிடுறாங்கல்ல, போங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு மாறன் வந்துட்டு எஸ்கேப் ஆக போக, அப்ப அவங்க சொல்றாங்க, அதே வந்த பாதை, வீரா அண்ணி கூப்பிடுறாங்கல்ல அந்த பக்கமா போங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, எனக்கு தெரியும்டா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீரா பக்கத்துல போக, வீரா தலையில நிறைய கலர் தாள் இருக்கு. அத மாறன் சொல்றாரு, நான் எடுத்து விடவா அப்படின்னு. அப்ப வீரா டக்குன்னு கையை தட்டி விட்டு, நீ என்ன ட்ரை பண்ற அப்படின்னு கேட்க, மாறன் கேக்குறாரு, நீ என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, எவ்வளோ காசு கொடுத்து செலவு பண்ண அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, எதுக்கு செலவு பண்ணன்னு கேட்குற அப்படின்னு. அப்போ வீரா சொல்றாங்க, இந்த கலர் தாளு, இந்த பலூனு இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லி கொடுத்தியே, அதெல்லாம் எவ்வளோ செலவு பண்ண அப்படின்னு. அதுக்கு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, நான் சல்லி பைசா கூட செலவு பண்ணவே இல்லை. நீ கோவப்படுவேன்னு எனக்கு தெரியாதா, நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நல்லா பொய் சொல்லு, பொய் சொல்றத மட்டும் நீ எங்க தான் கத்து வச்சுக்கிட்டியோ தெரியல அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு வீரா, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தேவையில்லாம நீ ஏன் மேலேயே பழி போடாத அப்படின்னு. வீரா சொல்றாங்க, நீ தான் பண்ணிருப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த ராகவனையும் கார்த்தியையும் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் கடைக்குள்ள வராங்க. கடைக்குள்ள வந்துட்டு அங்க கலர் தாள்லாம் கிடக்கிறத பார்த்துட்டு, இதெல்லாம் என்ன இது அப்படின்னு கேட்க, அப்ப அந்த ஒர்க்கர் சொல்றாரு, இன்னைக்கு வீராவும் மாறனும் ஒர்க்குக்கு வந்தாங்க, அவங்கள வந்து வரவேற்றோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ராகவனும், அப்படியா சரி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்றாரு, இங்க பாருன்னா, அப்பா சொல்லியிருக்காருல்ல பேசக்கூடாது அப்படின்னு, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு. இதை கேட்ட ராகவனும், சரி சரி நான் பேச மாட்டேன்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ராகவன் வந்துட்டு ஒரு சில கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு சில கணக்கு வழக்குகள் வந்து ரொம்ப மிஸ் ஆகுது. எதுவுமே ராகவனுக்கு புரியவே இல்லை. அப்ப வீரா கிட்ட கேட்டா மட்டும்தான் அவருக்கு புரியும்.
ஆனா வீரா கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு. இதனால ராகவனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்ப ராகவன் நேரா வந்துட்டு கார்த்திகிட்ட, இங்க பாரு கார்த்தி, எனக்கு இந்த கணக்குல ரொம்ப பெரிய டவுட் இருக்கு. இந்த டவுட்டு வீரா கிட்ட கேட்டா மட்டும்தான் தீரும். என்ன பண்றது அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. இங்க பாருண்ணா, நீ வந்துட்டு மட்டும் வீரா கிட்ட பேசுனேன்னு வச்சுக்கேன், அப்பாவுக்கும் ஏதாவது தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு நம்ம கிட்டயும் பேச மாட்டாரு அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, நம்ம இங்க பேசுறது அப்பாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஒருவேளை அப்பா இங்க வந்துட்டு யாராவது ஸ்பை மாதிரி வச்சிருக்கலாம்ல, ஒருவேளை நம்ம வீரா கிட்ட பேசுறத யாராவது போட்டு விட்டா என்ன பண்றது அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, நீ சொல்றதும் கரெக்டு தான், நான் வீரா கிட்ட பேசக்கூடாது, நம்ம யாருக்கிட்டையாவது கேட்டு விடுவோம் அப்படின்ட்டு ராகவன் சொல்றாரு. இது எல்லாத்தையுமே மாறன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ராகவன் வந்துட்டு பக்கத்துல உள்ள ஆளுகிட்ட, இங்க பாரு, எனக்கு இந்த கணக்குல சின்ன டவுட் இருக்குன்னு சொல்லி வீரா கிட்ட கேள அப்படின்னு. இது கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொண்டு போய் வீரா கிட்ட காமிச்சு, வீரா, இதுல ஏதோ ராகவன் சாருக்கு ஏதோ டவுட்டா, இதை அப்படி கிளியர் பண்ண அப்படின்னு. இது கேட்டுட்டு வீரா வந்துட்டு நேரா ராகவனை பார்க்க, ராகவன் அப்படியே திரும்பி உட்காந்துக்கிறாரு. அப்ப வீரா நினைக்கிறாங்க, ஓ அப்படியா, என்கிட்ட பேச மாட்டீங்களா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம வீரா என்ன பண்றாங்கன்னா, இல்ல நான் சொல்ல முடியாது, அவர் வந்தாதான் சொல்லலாம், உங்ககிட்ட எல்லாம் சொன்னா புரியாது அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு அவர் அதிர்ச்சி ஆகுறாரு. என்னடா இது இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு நேரா ராகவன்ட்ட வந்துட்டு, இங்க பாருங்க, வீரா அண்ணி சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க, நீங்க வந்தாதான் சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாறன் நினைக்கிறாரு, இவனை விடக்கூடாதே அப்படின்னு. இன்னொரு பக்கம் ராகவன் வந்து கார்த்திகிட்ட சொல்றாரு, டேய் என்னடா இது சொல்ல மாட்டேங்கிறாளே அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அண்ணா நீ மட்டும் பேசினேன்னு வச்சுக்கேன், அப்பாவுக்கு எப்படியாவது தெரிய வந்துடும், அப்புறம் பிரச்சனை ஆயிரும் பாத்துக்கோ அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, இந்த டவுட்டை நான் யாருகிட்ட தாண்டா கேட்கறது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, வச்சுக்கோ, அப்பா வந்ததோட கேட்டுக்கோ அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் சொல்றாரு, அப்பா வந்ததோட கேட்டா அப்பா ரொம்ப கோவப்படுவாரு, இந்த சின்ன விஷயம் கூட தெரியலையா நீ திட்டுவாரு அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அப்ப நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, நான் வீரா கிட்ட கேட்க போறேன் அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நீ வீரா கிட்ட பேசாத அப்படின்னு. அதே நேரம் மாறன் என்ன பண்றாருன்னா, நேரா அவங்க அப்பா குரல்ல நேரா ராகவனுக்கு கால் பண்றாங்க. ராகவன் போன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்ல, அப்ப ராமச்சந்திர மாதிரியே மாறன் பேசுறாரு. டேய் என்னடா பண்ற அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, அப்பா கடையோட கணக்கு வழக்குகளை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல நான் வருவேன், அதுக்குள்ளேயும் எனக்கு இந்த கணக்கெல்லாம் கரெக்டா இருக்கணும் டேபிள் அப்படின்னு. இது கேட்டதோட ராகவன் அதிர்ச்சி ஆகுறாரு. சரிப்பா, நான் கரெக்டா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்ப மாறன் நினைக்கிறாரு, இப்ப நீ வீரா கிட்ட பேசிதானே ஆகணும் அப்படின்னு. அப்ப மாறன் என்ன பண்றாருன்னா, நேரா வந்து பாத்துக்கிட்டு நிக்கிறாரு என்ன நடக்குது அப்படின்னு. அப்ப ராகவன் நேரா கார்த்திகிட்ட, டேய் அப்பதான்டா கால் பண்ணாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கணக்கு வழக்குகள் எல்லாமே கரெக்டா டேபிள்ல இருக்கணும்னு சொல்றாரு, நான் எப்படி வந்துட்டு கொண்டு போய் வைக்க முடியும், எனக்கு இதுல நிறைய டவுட் இருக்குடா, இது எது எதுன்னே எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே, நீ போயிட்டு வீரா கிட்ட கேட்டுரு அப்படின்னு. ராகவன் சொல்றாரு, டேய் நீ இதனடா சொன்ன வீரா கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அப்பா வந்து திட்டுவாருல்ல, அப்புறம் நீ என்ன பண்ணுவ, முடிச்சுக்கிட்டு நிப்பியா அத்தனை பேருக்கு முன்னாடி, நீ போயிட்டு கேளு அப்படின்னு. இதை கேட்டதோட ராகவனும் சரி ஓகே, நான் போயிட்டு வீராட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ராகவன் வீராட்ட வராரு. வீராட்ட வந்துட்டு ஹலோ ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, அப்ப வீரா வந்துட்டு கண்டுக்கல. அப்ப ராகவன் சொல்றாரு, ஒரு நிமிஷம் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அப்ப வீரா கேக்குறாங்க, மாமா என்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கீங்களா, நான் கூட ஏதோ கம்ப்யூட்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு. அப்ப இதை பார்த்துட்டு மாறன் சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அப்ப ராகவன் கேக்குறாரு, எனக்கு இந்த கணக்குல சின்ன டவுட் சொல்ல அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, என்ன டவுட் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வாங்கி அதுல உள்ள டவுட்டை கிளியர் பண்றாங்க. இதை கேட்டுட்டு ராகவனும், ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு மாறன் நினைக்கிறாரு, இன்னும் எத்தனை நாள் தான் பேசாம இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப மாறன் அங்கேருந்து வராரு. வந்துட்டு நேரா ராகவன் கிட்ட, டேய் 2 பேரும் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, அப்ப 2 பேரும் அமைதியா இருக்காங்க. இதை பார்த்துட்டு ராகவன் சொல்றாரு, மாறன் சொல்றாரு, நீங்க 2 பேரும் எத்தனை நாள் தான் பேசாம இருக்கேன்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதுக்கப்புறமா ராகவனுக்கு வந்து நேரா கண்மணி கால் பண்றாங்க. அப்ப ராகவன் கேக்குறாரு, சொல்லு கண்மணி, இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க அப்படின்னு. கண்மணி கேக்குறாங்க, ஏன் இந்த நேரத்துல கால் பண்ணக்கூடாதா அப்படின்னு.